ஹாய் நமஸ்காரம். எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோ ரொம்பவே ஸ்பெஷல். இந்த வீடியோல நம்ம வீட்லயே ரொம்ப சிம்பிள் மெத்தட்ல புதினா எப்படி வளர்க்கறது அப்படின்னு காட்ட போறேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் ஃபாஸ்ட் மெத்தட். நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம வீட்லயே கொத்தமல்லி 3 நாள்ல எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நீங்க நிறைய பேர் அதே மெத்தட் ஃபாலோ பண்ண ரொம்ப அழகா வளர்ந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நீங்க நிறைய பேர் எனக்கு உங்க வீட்டுல கொத்தமல்லி செடியோட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் அனுப்பிச்சு வச்சிருந்தீங்க. அதை பார்க்கும்போது எனக்கு இவ்வளோ ஹாப்பியா இருந்தது தெரியுமா. ஆனா நிறைய பேர் எனக்கு என்ன தெரியுமா மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, மின்ட் சரியாவே வளர மாட்டேங்குது, நிறைய இஷ்யூஸ் இருக்கு மின்ட் வளர்க்கும் போது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஜென்ரலாவே நிறைய பேர் ஃபேஸ் பண்றாங்க. இத அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த புதினா மத்த செடிங்க மாதிரி கிடையாது, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு இது வளர்க்கறதுல. இதை வளர்க்கறதுல 2 முக்கியமான விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த 2 சிம்பிளான டெக்னிக்கை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும், சூப்பர் ஃப்ரெஷ்ஷான மின்ட்டை உங்க வீட்லயே நீங்க வளர்க்கலாம். உங்க வீட்டு சமையலுக்கு, சட்னி பண்றதுக்கு, சமையல்ல, சாலட்ல எல்லாத்துலயுமே ஃப்ரெஷ் மின்ட் யூஸ் பண்ணலாம். சூப்பர் ரெஃப்ரெஷிங்கான மின்ட் டீ கூட இது ரொம்பவே நல்லா இருக்கும். புதினா ரொம்ப சீக்கிரமா வளர்ற ஒரு ஹர்ப், அதனால நம்ம பாட்லயே வளர்க்கலாம். நமக்கு கார்டன் ஸ்பேஸ் எதுவுமே தேவையில்லை, ஒரு பாக்ஸ் இருந்ததுன்னா போதும். ஆனா ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அந்த பாக்ஸ்லயோ பாட்ல கீழே இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் தண்ணி தேங்காது, தண்ணி நல்லா ட்ரெயின் ஆகணும். நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன தெரியுமா, புதினா வளர்க்கறதுக்கு நமக்கு மண்ணுல உள்ள சத்து மட்டும் பத்தாது, அதுல முக்கியமான 3 இன்கிரீடியன்ஸை இந்த சாயில்ல நம்ம மிக்ஸ் பண்ணணும். இது பாத்தீங்கன்னா கொக்கோ பீட், இதுல நிறைய சத்து இருக்கு. இத மண்ணுல நம்ம கலக்க போறோம். அப்புறம் இது நார்மலா கார்டன் சாயில், நம்ம கார்டன்ல இருக்கிற எந்த மண்ணு வேணா நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா அந்த மண்ணு ரொம்ப ட்ரையா இல்லைன்னா கல்லா இல்லாம மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா வெர்மி காம்பாஸ்ட். இதுக்கு பதிலா நம்ம மாட்டு சாணத்தை கூட ட்ரை ஆனப்புறம் பொடி பண்ணி இதுல யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நிறைய சத்து இருக்கு. இந்த சாயில் மிக்ஸை மட்டும் நம்ம கரெக்டா பண்ணிட்டோம்னா போதும், நமக்கு வருஷம் ஃபுல்லா நம்ம வீட்லயே ஃப்ரெஷ்ஷான புதினா கிடைக்கும். இது ரொம்ப 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 ஈஸி மெத்தட். அதுவும் இல்லாம அந்த மின்ட் கட்டிங்ஸ்ல இருந்தே நம்ம மின்ட் வளர்க்கலாம். இது நான் கடையில வாங்கிட்டு வந்த மின்ட் தான். இதுல இருந்து நம்ம எப்படி கட் பண்ணி நட்டோம்னா ரொம்ப ஃபாஸ்டா வளரும் அப்படின்னு காட்டுறேன். இதுல பாத்தீங்கன்னா மேல இருந்து ஒரு 4 இருந்து 5 இன்ச் நம்ம விட்டுட்டு தான் கட் பண்ணணும். அதுவும் இல்லாம கட் பண்ணும்போது இந்த நோடு இருக்கு பாத்தீங்களா, அந்த நோடுக்கு சின்னதா கொஞ்சமா கீழே இடம் விட்டு நம்ம கட் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஸ்டெம்ல இருக்கிற அந்த பெரிய பெரிய இலையெல்லாம் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துடுங்க. மேல ஒரு 2-3 சின்ன சின்ன இலை மட்டும் நமக்கு இருந்தா போதும். இந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் இந்த சாப்ளிங்கோட மொத்த எனர்ஜியும் அந்த ரூட் கிரியேட் பண்றதுக்காக போகும். நான் உங்களுக்கு மின்ட் க்ரோ பண்றதுல 2 மெத்தட் காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னது அப்படின்னா, கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிற மாதிரி கிளைமேட்ல இருக்கிறவங்களுக்காக அது. 2வது மெத்தட் ரொம்ப ஹாட் சம்மர் இருக்கும் இல்லையா, அந்த டைம்ல யூஸ் பண்றதுக்கு. சோ இப்ப இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட்ல பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் கொஞ்சம் கூலா இருக்கும் போது, ரொம்ப ஒன்னும் வெயில் இல்ல அப்படிங்கும் போது நீங்க இதை யூஸ் பண்ணலாம். இதை ஒரு செப்டம்பர்ல இருந்து அடுத்த வருஷம் அந்த பிப்ரவரி வரைக்கும் டைம்ல இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணலாம். இது நீங்க கட் பண்ண அந்த சாப்ளிங்ஸை ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம பாட்குள்ள நட்டுடலாம். ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் கையாலேயே இந்த மாதிரி குழி பண்ணிட்டு நீங்க நட்டுக்கலாம். லைட்டா மட்டும் தண்ணி தெளிச்சுக்கோங்க, ரொம்ப ஊத்த வேண்டாம். ஏன்னா புதினாக்கு மெயினா பாத்தீங்கன்னா அந்த மண்ணுல ஈரப்பத மாய்ஸ்சர் இருக்கணும். ஆனா நல்லா ட்ரெயின் ஆகணும் அந்த சாயில். தண்ணி தங்கினா புதினா சரியாவே வளராது. அதுவும் இல்லாம ஒரு மாதிரி பார்ஷியலா சன்லைட் வர மாதிரி வைங்க. ஃபுல் டே சன்லைட்டும் படக்கூடாது, நிழலையும் வைக்க கூடாது. ஒரு நாள்ல ஒரு 2-3 மணி நேரம் சன்லைட் படுற மாதிரி இருக்கட்டும். அப்புறம் இந்த செகண்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா, நல்ல ஹாட் சம்மர் இருக்கு பாத்தீங்களா, அதாவது இந்த மார்ச்ல இருந்து ஆகஸ்ட் டைம்ல அந்த காத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரையா அவ்வளோ ஹாட்டா இருக்கு இல்லையா, அந்த சமயத்துல யூஸ் பண்ணணும் இதை. இந்த மாதிரி ஒரு பாட்டில்ல தண்ணி எடுத்துக்கோங்க, அதுக்குள்ள நம்ம மின்ட் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் போட்டுக்கோங்க. இது எதனால பண்றோம் அப்படின்னா, ஹாட் சம்மர் மந்த்ல பாத்தீங்கன்னா இந்த மின்ட் சீக்கிரமா ட்ரை ஆயிடும், செத்து போயிடும். அதை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம இந்த தண்ணிக்குள்ள போடுறோம். அதனால அதுல மாய்ஸ்சர் இருந்துகிட்டே இருக்கும்.
இது நீங்க வெயில்ல வைக்கணும்ன்ற அவசியமே இல்லை. கிச்சன்லயோ இல்ல ஜன்னல்லயோ எங்கேயோ ஒரு ஓரமா வச்சிட்டீங்கன்னா போதும். சன்லைட் படணும்ன்ற அவசியமே இல்லை. ஒரு 5ல இருந்து 7 நாளைக்குள்ளேயே இதுல இந்த மாதிரி வேரெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க பாட்ல எப்பவும் போல் நட்டுடலாம். நான் எப்பவுமே கார்டன்ல மின்ட் தரையில நடமாட்டேன். இந்த மாதிரி பாட்ல தான் எப்பவுமே நடுவேன். ஏன் அப்படின்னா மின்ட் சீக்கிரமா கார்டன் ஓவர்டேக் பண்ணிடும். எல்லா செடிகளையும் வளர இடம் இல்லாம இதுவே ஃபுல்லா காடு மாதிரி வளர்ந்துடும். ஸோ எப்பவுமே பாட்ல வைக்கிறது பெட்டர். இந்த புதினா வளர்க்கும் போது அதுல எந்த ஒரு கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வருது, லைட்டா ட்ரை ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி பிளாக் லீவ்ஸ் இருந்ததுன்னா அதை அப்படியே கிள்ளி தூக்கி எரிஞ்சிடுங்க. கீழே உள்ள பிளான்ட் நல்லா வளரும். புதினா நம்ம நிறைய தண்ணி ஊத்தக்கூடாது. அந்த கீழே இருக்கிற மண்ணை தொட்டு பாருங்க. மண்ணு ட்ரையா இருந்ததுன்னா மட்டும் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விடுங்க. மாய்ஸ்சர் மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த புதினாவை நீங்க வருஷம் ஃபுல்லா ஹார்வெஸ்ட் பண்ணலாம். எனக்கு வருஷம் ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷா இந்த புதினா எங்க வீட்லயே கிடைக்கும். இது எப்பவுமே நமக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்ப மட்டும் நான் கட் பண்ணிப்பேன். சில சமயம் பாத்தீங்கன்னா நிறைய வளர்ந்துருச்சுன்னா ஒரு 2-3 நாளைக்கு தேவையான மாதிரி கூட கட் பண்ணிப்பேன் நான். ஆனா எப்பவுமே ஒரு 1-2 ஸ்டெம்மை நான் நல்லா அதுல ஃப்ளவர்ஸ் வரட்டும், அப்பதான் நல்லா பாலினேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். இந்த மின்ட்டை நம்ம அப்பப்போ கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நல்ல புது இலையெல்லாம் க்ரோ ஆக ஆரம்பிக்கும். அந்த புது இலையில தான் நல்ல சூப்பரான ஃப்ளேவர் வரும். இந்த சூப்பர் ஃப்ரெஷ்ஷான மின்ட் நம்ம வீட்லயே வளர்க்கறதுல எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கு தெரியுமா? நாமளே வளர்க்குறோம் இந்த ஹர்பை அப்படின்னு சொல்லும் போது நம்ம கையால வளர்த்த செடி அப்படிங்கிற சந்தோஷமே தனி. அதுல இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தட்ல நம்ம வீட்டுல ஹர்ப்ஸும் சரி காய்கறிகளும் சரி நம்ம வளர்க்கலாம். இதுக்கு பெருசா கார்டன்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி நிறைய ஹோம் கார்டனிங் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னுமே என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்ப பண்ணிடுங்க. தேங்க்யூ. பாய்.